ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பொட்டேட்டோ கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு 100 கிராம் வெண்டிக்காய், 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 4-5 பூண்டு, பேண்டான் லீவ்ஸ். இப்போது ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு 2 துண்டு பட்டை, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது ரம்பை இல்லைன்னா பேண்டான் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை சேர்த்துடணும். ஒரு சின்ன வெங்காயம் நறுக்குனது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெண்டிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். வெண்டிக்காய் நல்லா அந்த பிசு தன்மை போய் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இது வந்து வரமிளகாய் தூள் தான், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள். இப்போ இந்த இதுக்கு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி, எல்லாம் நல்லா கொதிச்சுட்டு வரணும். இந்த கொதிச்சு வர்ற சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் வந்து ஒரு கெட்டி பால் வந்து ஒரு கப் அளவு தேங்காய் பால் வேணும். இப்போ தேங்காய் பால் எல்லாம் நல்லா கலந்த உடனே நம்மளுக்கு சுவையான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பொட்டேட்டோ கறி தயாராகிடுச்சு.